ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையுமே நாம் சந்திக்கிறோம். அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது மூலியமா தான் நம்ம சந்திக்கிறோம். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்களால் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் முன்கூட்டியே அறிஞ்சு செயல்பட்டால் நம்ம பல இழப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். அதே போல் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை தக்க வைத்துக்கொள்ள சில விஷயங்கள் செய்து அதிர்ஷ்டத்தை இன்னும் நிறைய பெறலாம். அந்த வகையில் 2024 ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. 2024 முடிந்ததுக்கு பின்னாடி 2025 பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆண்டு ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. ஜனவரி 1க்கு மேலே ஆட்டம் பயங்கரமாக இருக்க போகுது. இந்த 2024 ஆண்டு போல் 2025 ஆண்டு கண்கொத்தி பாம்பாக நமக்கு கிரகங்கள் என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிற பலன்களை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். அதனால் மகர ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தாள்கள் கரெக்டாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம், இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஸோ மகர ராசி ஃபஸ்ட்டு உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் கையாளும் போது கவனத்தோடு இருக்கிறது நன்மை தரும். பணத்தை கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி, தயவு செய்து பண்ண வேண்டாம். பணத்தை அப்படியே நீங்கள் மீறி பண்ணாலும் ரொம்ப 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 கவனத்தோடு இருக்கணும். அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எதிர்பார்த்த பணவரவு இருக்குது. ஸோ பணவரவு எதிர்பார்த்தது போல் இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை உங்களுக்கு குறையும். அதை விட எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். இந்த இன்பம் உண்டாகக்கூடிய ஆண்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மனக்குழப்பங்கள்லாம் நீங்கிறதுனால முக்கிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துடுங்க. எதிர்ப்புகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அகலும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சில் இனிமையானது கூடும். அந்த இனிமை கூடுறதுனால எடுத்த காரியம் கைகூடும். ஸோ உங்கள் பேச்சில் இனிமை கூடும்போது எடுத்த காரியம் கை கொடுவதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சுப பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதாவது திருமணம் போன்ற சுப விஷயங்கள்லாம் தடையே இல்லாமல் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். உதவிகள் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனாலும் எதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஆண்டு ஒரு கவனத்தோடு தான் செயல்படணும். அப்போ தான் நல்லது நடக்கும். வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் போது பயணங்கள் மேற்கொள்ளுங்க. ஆனால் பயணங்கள் மேற்கொள்ளும் போது உடைமைகளை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. அப்புறம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால ட்ராவல்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்குதுன்னு ட்ராவல் பண்ணி ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க. கிளைமேட் எப்படி இருக்கோ அதெல்லாம் பார்த்து செயல்படுங்க. ஸோ உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? ஆக்சுவலி உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடியெல்லாம் எல்லாம் ஓகே தான். ஸோ இதுதான் உங்களுக்கான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வரக்கூடிய 2025 இந்த ஆண்டு தொழில் வியாபாரம் திருப்தியாக வந்து நடக்குங்க. அதாவது வியாபாரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து கிடைக்கும். கிடைக்கக்கூடிய அந்த பண உதவியை கொண்டு என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாடிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அனுசரித்து செல்லுங்க. அவங்கள அனுசரித்து செல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனையில் போய் முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலைக்காக அலைய வேண்டியது இருக்குது. அலுவலகத்துக்கு அலைய வேண்டியது இருந்தாலும் அலைஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் புதிய பொறுப்புகள் உங்களில் சிலருக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காம கூட போகும். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் சகஜ நிலையானது காணப்படும். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். உறவினர்கள் மூலம் நல்ல தொல்கள்லாம் வந்து சேரும். அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள்லாம் வந்து முற்றிலும் வந்து குறையும். அப்புறம் குடும்பத்தினரோடு ஆன்மீகமாக பயணம் செல்வதற்கு நிலை உருவாகும். ஆன்மீக பயணங்கள் செல்லலாம். அப்புறம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாடி வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாவை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 1 இதுதான் நடக்க போகுது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் மகர ராசி அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வரக்கூடிய இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்ககிட்டயே வந்து சேருவாங்க. இதனால் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அதை விட எதிர்பார்த்த பல உதவிகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் கிடைக்கும். இருந்தாலும் எல்லாத்துலேயும் கூடுதல் கவனத்தோடு செய்யணும். அப்போ தான் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களெல்லாம் முறியடிக்கிறதுக்கு அதுதான் உங்களுக்கு இருக்குது. சுவாரஸ்யமான நபர்களை வந்து சந்திப்பீங்க. அந்த வாய்ப்புகள் பெறுவதை உங்கள் திறமைகளை வந்து அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளானது உங்களுக்கு மாறும். அதிக கவனத்தோடு பொறுப்புகளை கையாளணும். மேலிடத்திலிருந்து அப்போ தான் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். ஆக மொத்தம் அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய லக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தாலும் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அரசியலில் இருக்கிறவங்க பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. கட்சி மேலிடத்தில் பாராட்டுக்கள் வந்து பெறுவீங்க. இதனால் உங்களுக்கு புதிய பதவிகளானது தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் உங்களிடம் அடங்கி நடப்பாங்க. மக்களுடைய ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஆள்ற மாதிரி இருக்குது. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான நாட்களாக வரப்போகுது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. இதனால் உங்களுடைய பெயரும் புகழும் உயரும். உங்களுடைய திறமைகளானது பளிச்சிடும். சக கலைஞர்களோடு ஒற்றுமையாக பழகுவீங்க. அவர்களிடமிருந்து நல்லுதவிகளை பெறுவீங்க. புதிய வாகனங்களில் சேர்க்கையானது உண்டாகும். அனாவசிய பயணங்கள் செய்ய வேண்டாம். சிறந்த சாதனை படைத்து பாராட்டுக்கள் விருதுகள் பெறுவீங்க. சாகசங்கள் நிகழ்த்தி பரிசு பெறுவீங்க. மனம் ஆன்மீக வழியே அதிக நாடும். பேசக்கூடிய வார்த்தைகளில் அனல் வீசும். நற்செயல்கள் செய்வதில் புகழ் பலம் இது பெறுவீங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி தான் பலன் கிடைக்கும். ஸோ பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, 5, 6. ஸோ மொத்தமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையாக புதிய ஆண்டு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயனடையட்டும். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.